ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் போய்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ரெட்டரிக்கல் டிவைசஸை பார்க்க போகிறோம். போய்ட்ரினாலே எமோஷ்னலான இமேஜினேட்டிவான கண்டென்ட் தான். அது சப்ஜெக்டிவ் போய்ட்ரியாக இருந்தாலும் அப்ஜெக்டிவ் போய்ட்ரியாக இருந்தாலும் அதோடைய அண்டர்லைங் கான்செப்ட் என்னவோ எமோஷனாக தான் இருக்கும். இந்த எமோஷனை டிரான்ஸ்ஃபிகர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. அந்த ஆப்ஜெக்டை டியூன் பண்ணும்போதும் ஆர்டிகுலேட் பண்ணும்போதும் நமக்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கிடைக்குது. அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ரெட்டரிக்கல் டிவைஸ் அலிட்ரேஷன். அலிட்ரேஷன்றது ரெப்படிஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது அந்த கான்சனன்ட் சவுண்ட் நியர்பை வேர்ட்ஸ்லேயோ நியர்பை சென்டென்ஸில் இருக்க வேர்ட்லேயோ ரிப்பீட் ஆகும்போது அதை அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய ஸ்ட்ரெஸ்ஸும் அதே வகையில் மாறாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷேக்ஸ்பியரோட லைன்ஸில் when the sessions of the sweet silent thought I summon up remembrance of things past. ஸோ எஸ் அப்படிங்கிறது எப்படி வேர்ட்ஸில் ரிப்பீட் ஆகிருக்குன்றதும் சென்டென்ஸில் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதை நம்ம அலிட்ரேஷன் அப்படின்ட்டு ஃபிகர் அவுட் பண்ணுறோம். அடுத்து ஆன்டிதீசிஸ், அதாவது டூ கான்ட்ராஸ்ட் ஐடியாஸை ஒரே சென்டென்ஸ்குள்ளே கொண்டு வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள், God made the country but man made the town. அடுத்து அப்போஸ்ட்ரோஃபி. அப்போஸ்ட்ரோஃபிங்கிறது இன்அனிமேட்டான ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் அப்ட்ராக்டான ஐடியாஸ்க்கும் லைஃப் கொடுத்து அதை லிட்ரலாக அட்ரஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், பிபி ஷெல்லியோடைய ஓ டு த வெஸ்ட் விண்ட். அதில் ஒரு லைன், ஓ வைல்ட் வெஸ்ட் விண்ட் தோ பிரெத் ஆஃப் ஆட்டம்ஸ் பீயிங். ஸோ இந்த இடத்துல வெஸ்ட் விண்ட் அப்படிங்கிறத ஒரு ஹியூமனாக நினச்சி அட்ரஸஸ் டு த வெஸ்ட் விண்ட். நெக்ஸ்ட் ஆசனன்ஸ். ஆசனன்ஸ் அலிட்ரேஷன் போலவே ரெப்படிஷன் ஆஃப் வவல் சவுண்ட்ஸ் வித் அ ஸ்ட்ரெஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரம் ஜான் கீட்ஸ், தோ ஸ்டில் unravished bride of quietness, though foster child of silence and slow time. ஸோ இதில் ஐ அப்படிங்கிறது ஒரு வவல் சவுண்டாக அதே ஸ்ட்ரெஸ்ஸோட ரிப்பீட் ஆகிட்டு ஆசனன்ஸை ஃபிகர் அவுட் பண்ணுறது. அடுத்து கம்பேரிட்டிவ் ஃபிகர்ஸ், சிமிலி. டூ டிஃப்ரெண்ட்டான திங்ஸை கம்பேர் பண்ணுறதுக்காக கீ டேர்ம்ஸோட யூஸ் பண்ணக்கூடியது சிமிலி. ஃபார் எக்ஸாம்பிள், த யங்கர் பிரதர் இஸ் as good as gold. யங்கர் பிரதரை கோல்டோட கம்பேர் பண்ணுறதுக்காக நமக்கு ஆஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் தேவைப்படுது. ஸோ இதை நம்ம சிமிலி அப்படின்னு ஃபிகர் அவுட் பண்ணுறோம். இதே வகையில் மெட்டஃபர் அப்படிங்கிற இன்னொரு கம்பேரிட்டிவ் ஃபிகர் நமக்கு இருக்குது. தட் இஸ் கால்ட் இம்ப்ளைடு சிமிலி. அதாவது அந்த சப்ஜெக்டை கேரி ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு வெஹிக்கிள் இருக்குது. அந்த வெஹிக்கிளை மெட்டஃபர் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை இந்த சப்ஜெக்ட்டுக்கு டெனா அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. இந்த மெட்டஃபரில் 3 கைண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் இம்ப்ளிசிட் மெட்டஃபர், அதாவது அதில் சப்ஜெக்ட் இருக்காது, இட் இஸ் அண்டர்ஸ்டுட். செகண்ட் ஒன் மிக்ஸ்டு மெட்டஃபர். டூ டிஃப்ரெண்ட்டான டைவர்ஸ் மெட்டஃபாரிக் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணி ஒரு திங்கை கம்பேர் பண்ணுறோம். அதுக்கடுத்து டெட் மெட்டஃபர், அதில் வெஹிக்கிளும் டெனரும் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக இருக்கும். அடுத்து பேரடாக்ஸ். செல்ஃப் கான்ட்ரடிக்டரி ஐடியாஸை கான்செப்ட்ஸை ஒரே லைனில் கொண்டு வரும்போதும் அது வேலிடான மீனிங்கை கொடுக்கும். எக்ஸாம்பிள் ஃப்ரம் ஜான் டன், ஒன் ஷார்ட் ஸ்லீப் பாஸ்ட் we wake eternally and death shall be no more. ஸோ ஸ்லீப் பாஸ்ட் அப்படிங்கிறதும் வேக் எட்டர்னலி அப்படிங்கிறதும் டைரக்ட் கான்ட்ரடிக்ட் ஐடியாஸாக இருந்தாலும் அதோடைய எண்டிங் மெட்டாஃபிசிக்கல் கன்சீட்டோட ஃபிகர் அவுட் பண்ணுறதுனால இதை பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பன் இஸ் அ பியூட்டிஃபுல் ஆஸ்பெக்ட். அதாவது ஒரு வேர்டுக்கு சேம் சவுண்ட் ஆனால் டிஃப்ரெண்ட் மீனிங். 2 மீனிங்லேயுமே அந்த சென்டென்ஸை நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அது மூலமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான டயலாகை க்ரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அன் அம்பாசிடர் இஸ் அ ஜென்டில்மேன் ஹூ லைஸ் அப்ராட் ஃபார் த குட் ஆஃப் ஹிஸ் கண்ட்ரி. ஸோ லைஸ் அப்படிங்கிறது ஒன்று பொய் சொல்கிறதுக்காகவும் இன்னொன்று ஸ்டேஸ் தேர் அப்படின்றதுக்காகவும் நம்மளால் யூஸ் பண்ணி 2 டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸை கொண்டு வர முடியும். மெட்டானமி. மெட்டானமியை நம்ம சப்ஸ்டிடியூஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு சப்ஜெக்டோட ரிலேட்டடான திங்கை
சப்ஸ்டியூட் பண்ணி அந்த சப்ஜெக்டை ரெஃபர் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், த பென் இஸ் மைட்டியர் தென் ஸ்வாட். இந்த இடத்துல பெண்ணை ஆத்தராகவும் ஸ்வாடை சோல்ஜராகவும் அப்ளை பண்ணி we can figure out the metaphor as metonymy. Synecdoche. Synecdoche அப்படிங்கிறது மெட்டானமியோட ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம். சப்ஜெக்டோட அண்டர்லைங் மீனிங்கை வேறு ஒரு கான்செப்டோட ரிலேட் பண்ணி சொல்கிறத சினெக்டோட் அப்படின்றோம். இதை சினெக்டோட வைஸ் வாசாவாகவும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸை ரெஃபர் பண்ணுறதுக்காக அந்த கிளாஸில் இருந்த இண்டிவிஜுவலை நம்ம பர்டிகுலர் பண்ணுறது, அந்த இண்டிவிஜுவலை ரெஃபர் பண்ணுறதுக்காக அந்த கிளாஸை நம்ம பர்டிகுலர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வைஸ் வேர்ஸாவாக நம்மளால் ஃபிகர் அவுட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், காளிதாசா இஸ் அ ஷேக்ஸ்பியர் ஆஃப் இந்தியா. ஸோ ஷேக்ஸ்பியர்னு எடுத்துக்கும்போது அவர் ஒன் ஆஃப் த பிளே ரைட்ஸ், அதாவது பெஸ்ட் பிளே ரைட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ காளிதாசாவை நம்ம பெஸ்ட் பிளே ரைட்டாக ரெஃபர் பண்ணணும். அதுக்கு ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டிடியூஷனை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷனை ஓல் பார்ட்லேருந்து ஒரு பார்ட்டாக எடுத்து ரெஃபர் பண்ணும்போது நம்ம சினெக்டோட் அப்படின்னு ஃபிகர் அவுட் பண்ணுவோம். ஹைப்பர்போல். ஹைப்பர்போல் அப்படிங்கிறது எக்ஸகரேட்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஒரு ஆக்சுவலான திங்கை மினிமைஸ் பண்ணுறதுனாலையோ மேக்ஸிமைஸ் பண்ணுறதுனாலையோ அந்த எஃபெக்டை பர்டிகுலரைஸ் பண்ண முடியும். அதுக்காக ஹைப்பர்போலை யூஸ் பண்ணுறோம். ரொம்ப ஃபேமஸான லைன்ஸ் ஃப்ரம் மேக்பெத். Here is the smell of blood still. All perfumes of Arabia will not sweeten this little hand. இந்த சீன் டன்கனோட மர்டருக்கு அப்புறம் வருது. எந்த அரேபியன் பர்ஃப்யூம்ஸாலேயும் அந்த பிளட்டோடைய ஸ்மெல்லை போக்க முடியாது. ஸோ அந்த எக்ஸகரேஷனை சொல்லும்போது எந்த அளவுக்கு அந்த இம்பேக்டை ரீடர்ஸால் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் இந்த ஹைப்பர்போல் எழுதப்படுது. லாஸ்ட்டாக ஆக்சிமரான். ஆக்சிமரானும் பேரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் போலவே டூ டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன்ஸை, டூ டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸை ஒரே இடத்துல கொண்டு வந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியும். பேரடாக்ஸில் டூ எக்ஸ்ட்ரீம்ஸை கொண்டு வரும்போதும் ஒரு மீனிங்கை கொடுக்கலாம். ஆனால் இது வெறும் வேர்பல் யூசேஜ்க்காக மட்டும்தான் ஆக்சிமரான்ஸ் யூஸ் ஆகுது. இதோட தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டை தெரிஞ்சுக்குவோம். தேங்க்யூ.